கரெக்டான டைம் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கறீங்க, என்ன பண்ண ஆண்டவர் பார்த்துருக்காங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ யாரோட நாமத்தை பத்தி நாம பேச போறோம்? என் கூட நீங்க பேச போறீங்க. நீங்க கேட்கறதுக்கு இந்த இடத்துல இல்ல, என் கூட பேசுறதுக்கு இங்க இருக்கீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேச ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா? கேள்வி கேட்டா டக்குன்னு ஆன்சர் வரணும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுல வெட்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. தப்பா சொன்னா கத்துக்கலாம், கரெக்டா சொன்னா மெச்சிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டலாம். தேவனுடைய செய்தி தூங்குறதுக்கும் இரவு கேட்டுட்டு அப்படியே போறதுக்கும் இல்லை, அது உள்ள மனசுல பதிய வைக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன் உண்மையாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை எடுக்காமே இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. இது எந்த காரியத்திற்கான ஒரு அதிகாரம் அதை சொல்லுங்க. பைபிள் பார்க்காதீங்க, இருங்க வாசிக்கலாம், டைம் இருக்கு. என்ன பாருங்க, யாத்திராகமம் 14. யாத்திராகமம் யாரை பத்தின காரியம் இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள இந்த 14ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு காரியம் நடக்குது. புரியல எனக்கு, கொஞ்சம் தமிழ்ல பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். புரியல எனக்கு, சொல்லுங்களேன். பைபிள்ல ஒரு மேடம் சீக்கிரம் பார்த்துட்டாங்க. ஆண்டவர் ஜனங்களை எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வராரு. கொண்டு வரும்போது ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க என்ன ரெண்டாவது கலக்கப்படுது? செங்கடல் ரெண்டாவது கலக்கப்படுது. ஜனங்க நடந்து போறாங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? வேற ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. நான் தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் சொல்லாமே. பின்னாடி இருக்கிற அண்ணன்களும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அண்ணனுங்க பைபிள் பாண்டி அண்ணன் கிட்ட பைபிளே இல்ல. பைபிளை தூக்குறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நம்மளை தூக்கணும். என்னைக்குமே வேதத்தை மட்டும் நீங்க எடுத்து போகாம இருக்காதீங்க. ஹல்லேலூயா. வேதம் உங்களை சுமந்தால் வேதம் உங்களை அல்ல, உங்களுடைய பிள்ளைகளை சுமக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மை யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு தப்பு செய்யறேன்னா கூட ஒரு நிமிஷம் யோசிப்பேன். ஒரு சின்ன பொய் சொல்றதுன்னா கூட என்ன நான் திருத்திக்கிட்டேன். ஹல்லேலூயா. நான் பெர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. ஆண்டவர் என்ன அவருக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு? மோல்டு பண்ணியிருக்காரு, வணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நான் ஒரு சின்ன விஷயம் பொய் சொல்றதா கூட யோசிக்கிறேன். ஏன்னா அது யாரை பாதிக்கும்? என் பிள்ளைய பாதிக்கும். ஹல்லேலூயா. என்னால என் பிள்ளை சஃபர் பண்றத நான் அனுமதிக்க முடியாது. அப்ப நான் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாரு. ஆண்டவர் உனக்கு கஷ்டம் வரும், அதுக்கு ஆண்டவருக்கு நீ உண்மையா இருந்தா ஆசீர்வாதமா இருப்ப, செழிப்பா இருப்ப, கோடி கோடியா உனக்கு கொட்டி. ஆண்டவருக்கு நீ உண்மையா இருக்கதான் உனக்கு அடி மேல அடி வரும். ஹல்லேலூயா. அடி மேல அடி வந்தாலும் யாரு பேக்ல இருக்காரு? அத்தர் இருக்காரு. ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இமை பொழுதுல உன்னை கைவிட்டேன், ஆனாலும் சத்தமா உருக்கமான இரக்கங்களால் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம்
1-2 வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆமென், நீங்கள் திரும்பி ஆமென். மக்களோடு நல்லா கவனிங்க. கர்த்தர், நல்ல இந்த வார்த்தையை கேளுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மறுபடியும் சொல்லுங்க, நீங்கள் திரும்பி மறுபடியும் சத்தமா எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க. போதும், பைபிள பாருங்க, போதும். வாசிக்கிறவங்களை மட்டும் பைபிள் வச்சிருந்தா போதும். என்னை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி. எப்படி திரும்பி? திரும்பினா என்ன அர்த்தம்? போயிட்டே இருக்கிறாரு. அவரு எங்க இருந்து போயிட்டு இருக்காரு? எகிப்துல இருந்து அட்ரா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க ஒருத்தர் இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 10 இல்லைங்க, 40 லட்சம் ஜனங்கள் யாரு பின்னாடி வராங்க? நம்ம சர்ச்சில இருந்து குருத்தோல ஞாயிறு கூட்டிட்டு போகும்போதே பாஸ்டர் என்னென்ன அனுபவம் பட்டாருன்னு யோசிச்சு பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு நான் யோசிக்க தேவையில்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ மோசே 40 லட்சம் ஜனங்களை பின்னாடி கூட்டிட்டு வர்றாரு. இப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது. கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன செய்ய? நீங்கள் திரும்பி. திரும்பி திரும்பினா அப்ப யோசிச்சு பாருங்களேன், மோசையோட எண்ணம் எப்படி இருக்கும்? என்ன ஆண்டவரே, இப்பதான் வந்து எகிப்தருடைய கையில இருந்து தப்பிச்சு எங்களுடைய ஜீவனை நாங்க என்ன செஞ்சோம்? புடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? திரும்ப சொல்றீங்களே, இது நல்லதா அப்படின்னு அதாவது மோசையை வந்து நினைச்சிருப்பாரு. அப்படிதானே நினைச்சு இருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம். அது என்னோட யோகம். நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க? சிம்பிளாங்க, கல்யாணத்துக்கு கடகடகடன் ரெடி ஆயிட்டீங்க, பக்காவா ரெடி ஆயிட்டீங்க, திரும்பி போய் பெட்ரூம்லயே படு அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? 1008 கேள்வி. அந்த இடத்துல பூகம்பமே வந்து வீடு 2ஆ உடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு 40 லட்சம் ஜனங்களை மோசே நடத்திட்டு வந்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ திரும்பி அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ மோசையோட எண்ணம் என்ன? அப்புறம் ஒரு கேள்வி கேட்கல, நாங்க ஒரு கேள்வி கேட்கல. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார் என்ற விசுவாசம் யாருக்கு இருந்தது? மோசேக்கு இருந்தது. மோசேக்கு மட்டும்தான் இருந்ததாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 40 லட்சம் ஜனங்களுக்கு இல்ல, மோசேக்கு மட்டும்தான் இருந்தது. நம்ம சாதாரணமா பாஸ்ட் நம்ம சர்ச்செல்லாம் கீழே இறங்கி இந்த தெருவுல தான் அந்த தெருவுக்கு கொண்டு போனாலே அவர் முன்னாடி போயிட்டு திரும்பி இந்த தெருவுக்கு வரும்போது எல்லாரும் இப்படி வாங்கன்னு சொல்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகி நீங்க எப்படி போய் அலைன் பண்ணிருப்பீங்க? அப்ப 40 லட்சம் ஜனங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி திரும்பி ஆட்டோமேட்டிக்கா அந்த வழிக்கு வந்திருப்பாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? 40 லட்சம் பேருங்க, எவ்வளவு லென்த்தா, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு தூரம், எவ்வளவு டிஸ்டன்ஸா இருந்திருப்பாங்க. மோசேக்கு இங்க பேசுறது எப்படி அந்த 40 லட்சம் பேருக்கும் கேட்டிருக்கும்? சிம்பிள்ங்க, வசனத்திலேயே இருக்குங்க. ஆண்டவர் பேசுறது மோசேக்கு மட்டும் இல்ல, ஆண்டவர் எங்க இருந்து பேசுறாரு? அங்க மேக ஸ்தம்பம் இருக்கு, அக்னி ஸ்தம்பம் இருக்கு, தேவனுடைய தூதன் இருக்காரு. அவங்க பேசின யாருக்கு வேணாலும் கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம், சத்தமா சொல்லலாம், கரங்களை உயர்த்தி சொல்லலாம், கரங்களை தட்டி சொல்லலாம். அங்க வயசான இருக்கிற அக்காங்களும் கையை தட்டலாம். கர்த்தரை நீங்க உற்சாகப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க இப்போ எகிப்துல இருந்து எங்க வராங்க? பார்வோன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வராங்க. ஏன் தப்பிச்சு வராங்க அதுவும் சொல்லணுமா? அங்க அடிமை, சிம்பிளா சொல்றேன், அங்க அடிமைப்பட்டிருந்தாங்க. அவங்கள ஒடுக்கினாங்க, நொறுக்குனாங்க, அடிக்கப்பட்டாங்க, வேதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. அவங்க செய்யற வேலைக்கு சரியான கூலி இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. ரொம்பவே அடிமைக்கும் அடிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர்